சொல்வது என்பது ஆரம்பம், செய்வது என்பது முயற்சி, இடைவிடாமல் செய்வது என்பது விடாமுயற்சி. இத்தகைய இடைவிடா முயற்சியை கற்றுத்தரும் ஆசான் இயற்கை என்று சொன்னால் மிகையாகாது. இயற்கையின் விடாமுயற்சி என்று பார்க்கும் பொழுது, காற்றின் இடைவிடாத இயக்கம், மனித வாழ்வின் சுவாசம், சூரிய ஒளியின் தாமதமில்லாத செயல்பாடு, செடி மரங்களின் ஆரோக்கியம், பூமி சுழல்வதில் தடைகள் இல்லாத விடாமுயற்சி, இரவு பகல் ஏற்படுகிறது. மண் புழுவின் முயற்சி மண்ணிற்கு உரமாகிறது. காடுகளின் வளர்ச்சி பசுமையான சூழ்நிலையை உருவாக்கி வளமையை ஏற்படுத்துகிறது. கோள்களின் இயக்கங்களின் கட்டுப்பாடுகள் இல்லாத சுதந்திரமான தொடர் இயக்கம் விடாமுயற்சிக்கு மற்றும் ஒரு உதாரணமாகும். சிப்பியில் உருண்டோடும் பனித்துளியின் முயற்சி அழகான முத்தினை உருவாக்குகிறது. இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் கடிகாரத்தின் செயல்பாடு நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவுகிறது.